ஹாய் ப்ரோ, எப்படி Hello, இருக்கீங்க? I'm fine. நம்ம ரொம்ப நாளா ஒரு பிளான் இந்த பாட்காஸ்ட் மாதிரி ஒன்று பண்ணணும், ஃபிலிம்ஸ் பத்தி நிறைய Mm-hmm. பேசணும்னு எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ஆசை தான். Mm-hmm. அதை இப்போ இந்த ஜூம் மீடியம்ல ஸ்டார்ட் பண்றோம். உங்களை பத்தின ஒரு சின்ன ஜிஸ்ட் கொடுத்துருங்க ஆடியன்ஸ். Basically, in the Zoom call, காரணம் வந்து நான் வந்து I am in Australia because I'm studying ஓகே. here. நான் வந்து I'm doing my masters in film and television here. நான் வந்து ஒரு ஒரு 6-7 வருஷமாவே இந்த ஃபீல்டுக்குள்ள தான் இருக்கேன். என் கோல் வந்து டு பிகம் டைரக்டர். நீங்க அந்த மெல்போர்ன்ல படிக்கிறதுனால அந்த ம் இடத்துல இருக்கக்கூடிய ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர்ஸோட ஒரு பழக்கம் இருக்கும். ம் அவங்களோட வே ஆஃப் அப்ரோச், ம் அவங்களோட கேரக்டரைசேஷன், அவங்க எப்படி எழுதுறாங்க, கரெக்ட் கரெக்ட். சோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், அந்த கல்ச்சர் பத்தின ஒரு நாலேஜ் இருக்கும் ம் ம் அப்படிங்கறதுனால ம் ம் சோ அதை நம்ம பத்தி பேசுறோம் அப்படிங்கிறப்போ இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு ஃபீல் ஆச்சு. ம் கரெக்ட். ஸோ அடலசன்ஸ் பார்த்திருப்பீங்க ப்ரோ. எஸ், பார்த்தேன். இட் வாஸ் ஜஸ்ட் வெரி ஓவராலா. இன்ட்ரெஸ்டிங். இட் ஆமா. வாஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங், வெரி innovative, technically strong, writing wise strong, performance wise strong. Like அந்த 4 எபிசோட் வந்து கிரிப்பிங்கா இருந்துச்சு, ஒரு நிமிஷம் கூட சலிப்பு தட்டல. அண்ட் ஐ திங்க் இது யா. வந்து ஐ திங்க் இட்ஸ் a UK based film ம் because ம் slang ம் வந்து it is very, it's not an Australian or a Hollywood film. It is UK ல இந்த பிலிப் பேரண்டினோங்கிற இருக்கிற அந்த டைரக்டர் வந்து he is a ம். UK based director basically. ஓகே. So that's why I thought that யூகேனாலே டிராமா நமக்கு தெரியும், இந்த ஷேக்ஸ்பியர் தியேட்டர் பிளே. அதனால வந்து இதுவே வந்து ஒரு டிராமா மாதிரி தான் இருக்கும். நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரா கோரியோகிராஃப் பண்ண ஒரு டிராமா. ஆக்சுவலி பிலிப் பெரண்டினோ வந்து he has worked in a different film called The Boiling Point. ம் பாய்லிங் ம் ம். பாயிண்ட்னே ஒரு சிங்கிள் டேக் ஃபிலிம் தான் ஆக்சுவலி. ஓகே. ஓ. ஆனா வந்து அது அவ்வளோ அக்ளைம் ஆகல, ஏன்னா வந்து the writing was not that as good as what it was in this. But then ஓகே. the same actor though who played the dad in this Adolescence was the main lead in Boiling Point. ஓ, அவரு வேற லெவல் ப்ரோ. இந்த எப்படி ம் இந்த பையன் ஒரு பக்கம் நம்மள ம் போட்டு லாஸ்ட் எபிசோட்ல அவரு வேற மாதிரி கொண்டு ஸ்கோர் போயிட்டாரு. ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டாரு தனியா அவரு. ஆமா ஆமா. சோ நீங்க அந்த ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே நோட் பண்ணீங்கன்னா கூட ம் அவர் என்னமோ ஒண்ணு உள்ளுக்குள்ள அவர் மைண்ட்ல இருக்கு. ம் ம் லைக் ம் ஹீஸ் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாருங்கிற மாதிரிதான் அவரோட எமோஷன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. கரெக்ட் ஸோ அந்த கரெக்ட் கரெக்ட். ஃபர்ஸ்ட் எபிசோடோட அந்த லாஸ்ட் 5 மினிட்ஸ்லாம் அவரோட ஆக்டிங்கே வெளிவரும். அது ம் வரைக்கும் he was கரெக்ட். clueless like what is happening around me, like ம் என் ம் ம் பையன் தான் இதை பண்ணிருப்பானா அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு க்ளூலெஸ்ஸாவே சுத்திட்டு இருப்பாரு. கரெக்ட் கரெக்ட். ஒன்ஸ் அவன் நம்மகிட்ட போய் சொல்லிட்டான் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் பிரேக் ஆகும்போது அவரும் அப்படியே பிரேக் ஆகிற மாதிரி ம் ம் காட்டியிருப்பாங்க. கரெக்ட். எனக்கு ரொம்ப ஒரு கரெக்ட். ஒப்பீனியன் ப்ரோ, நீங்க எப்படி ம் ஃபீல் ஆச்சுன்னு சொல்லுங்க. ம் 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 எனக்கு எவ்ரி எபிசோட் ஃபெல்ட் லைக் அ டிஃப்ரெண்ட் ஜான்ரா. ஸோ ஃபர்ஸ்ட் ம் எபிசோடு எனக்கு ஒரு ஒரு இன்வெஸ்டிகேஷன் சைடு, ஒரு பரபரப்பா ம் இருக்கிற அந்த மாதிரி இருந்துச்சு. ம் வேற தேர்ட் எபிசோடு டீப்பா ஒரு சைக்கலாஜிக்கல் இதுக்குள்ள, ம் மோர் ம் ஆஃப் இந்த மொனோலாக் கைண்ட் ஆஃப் திங், அது ம் 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 அதிகமா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ம் ஃபோர்த் ஒன் வெரி எமோஷனல். ம் லைக் ஒரு ஒரு அந்த டிராமா கோர் டிராமா ஐ திங்க் ஃபோர்த் எபிசோட்ல ம் அப்படின்னு ம் எனக்கு ஃபீல் ஆச்சு. எல்லாத்துக்குமே ஒரு ஹெட் அண்ட் டெய்ல் இருந்துச்சு, ஒரு ஒரு கரெக்ட் கரெக்ட். எபிசோடுக்கும் ஒரு க்ளோஷர் ப்ராப்பரா ம் இருந்துச்சு. ம் ம் அண்ட் ஆனா அதுக்கான கண்டினியூஷனும் அடுத்த எபிசோட்ல இருக்கு இருந்துச்சு. ம் அப்படிங்கிறப்போ ம் ம் ரொம்ப மைண்ட் ப்ளோயிங்கா இருந்துச்சு ப்ரோ. எனக்கு இதை பத்தி அதான் அதான். எப்படியாவது பேசி ஆகணும் அப்படிங்கிற ஒரு எனக்கு பொறுத்த வரைக்கும் ப்ரோ, இந்த ஜானர் ஷிஃப்ட்னு சொல்றதை விட இது வந்து ஒரு ஜானருக்குள்ள எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்காங்கன்னு சொல்லுவேன். ஒரு ம் 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 சைக்காலஜிக்கல் டிராமா, ஒரு ஒரு த்ரில்லர், ஒரு கோர்ட், ஒரு இன்வெஸ்டிகேஷன் டிராமா தான் ஜானர்னு வச்சுக்கோங்களேன். அதை இன்னும் டீப்பா எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்காங்களே தவிர வேற ஜானர் போகல. ஐ திங்க் கரெக்ட். இட்ஸ் வெரி ட்ரூ டு ஜானர். ஸோ ஜானர் ஷிஃப்டிங்கிறது வந்து எப்படி நடக்கும்னா, யூஸ்வலா வந்து ஃபிலிம்ஸ்ல வந்து திடீர்னு வந்து ஒரு காமெடி சீக்வன்ஸ் போயிட்டு இருக்கும், டக்குன்னு பார்த்தா கட் ஆகி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரும், தமிழ் படத்துல வர்ற மாதிரி. ம் ம் தட் இஸ் அ ம் ம். ஜானர் ஷிஃப்ட். ஜானர் கரெக்ட் கரெக்ட். ஷிஃப்ட்ங்கிறது வந்து கம்ப்ளீட்டா மாறும். It is like your mood as a watch will change when you change the genre. But then கரெக்ட் கரெக்ட். adolescence நீங்க ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பார்த்த அதே மூட் தான் ஃபோர்த் ம் எபிசோட் ம் கடைசி வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். அப்படியே அப்படியே ம் ம் என்னடா ம். நடக்க போகுது, வாட் இஸ் ஹேப்பனிங், அந்த ஒரு மூட்ல தான் இருக்கும். மேபி கரெக்டா போடணும் ஒரு வேர்ட்ஸ் அப்படின்னா, ட்ரீட்மெண்ட் ஆஃப் எவ்ரி எபிசோட் டிஃபர்ஸ். யா யா கரெக்ட். ட்ரீட்மெண்ட் ஆமா. வாஸ் வெரி டிஃப்ரெண்ட். இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட ட்ரீட்மெண்ட் வந்து இட் வாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா வந்து சிங்கிள் ஷாட் இவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்து இவ்வளோ டைம் வந்து கொண்டு போறது வந்து எனக்கு வந்து எனக்கு அப்படியே ஐ வாஸ் இன் தட் மாதிரி இருந்துச்சு. ஆமா ஆமா. ஃபர்ஸ்ட் எபிசோட் எனக்கு பெஸ்ட்னா ஃபர்ஸ்ட் அண்ட் 3 தேர்ட் சொல்லுவேன். பிகாஸ் தேர்ட். ஆமா ஆமா, ஏன்னா அது ரொம்ப பிரில்லியன்ட். அது எனக்கு எவ்ரி செகண்ட் வாஸ் மைண்ட் ப்ளோயிங்.
அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த தேர்ட் எபிசோட்ல கூட ஒருத்தங்க டைசெக்ட் பண்ணி போட்டிருப்பாங்க மீம்ஸ்ல எல்லாம். ஒன்ஸ் அந்த பையன் அங்கேருந்து எகிரி குடிச்சு அந்த நைஃப் கொடுத்த பையன் ஆமா வந்து ஆமா ஆமா அந்த கிளாஸ் ரூம்ல இருந்து குதிச்சு வெளில போற ஷாட்ல வந்து எப்படி கேமரா மூவ்மெண்ட்ஸ் அது வந்து வச்சிருப்பாங்க. அது வந்து ஒரு மித் இருக்கு, ஸ்டிச் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு. ஆனா ஸ்டிச் ஆஹ் பண்ணல. ஆஹ் ஏன்னா வந்து பண்ணல. அது வந்து ஒரு பேசிக்லி வந்து எம்டி பேனல். எம்டி பேனல்ல கேமரா ஹேண்ட் ஓவர் நடந்திருக்கு. கிளாஸ் ரூம்ல ஒருத்தர் இருந்திருக்கான், இங்க ஒருத்தர் இருந்திருக்கான். இங்க வந்து சேஸ் பண்ண ரெடியாகி ஒருத்தன் இருக்கான், இங்க ஒருத்தன் கேமரா இங்க இந்த செட்டுக்கு இருக்கான். சோ அவன் கொடுக்கும் போது அங்க எம்டி பேனல் தான். விஎஃப்எக்ஸ்ல ஒரு கிளாஸ் வச்சுட்டானுங்க, சிம்பிள் அண்ட் கிளாஸ் ஃபேர். வச்சிருக்காங்க. ஏன்னா ஆமா. சிங்கிள் ஷாட்ல விஎஃப்எக்ஸ் நிறைய நடக்கதான் செய்யும். ஏன்னா ஓகே. சிங்கிள் ஷாட் வந்து அப்படியே பெர்ஃபெக்ட்டா இருக்காது. அண்ட் வந்து சிங்கிள் ஷாட்டோட மேஜர் ப்ராப்ளம் வந்து இட் இஸ் கால்ட் எக்ஸ்போஷர் ப்ராப்ளம். ஏன்னா வந்து நீங்க வந்து ஒரு கேமரா செட் பண்ணிட்டு நீங்க வந்து எக்ஸ்போஷர் மாத்த முடியாது. கரெக்ட் கரெக்ட். ஏன்னா வந்து அது அப்படியே தான் போயிட்டு இருக்கும். ஏன்னா வந்து 35mm லென்ஸ், மேக்ஸிமம் 2.53 அப்பச்சர் போயிருப்பாங்க. ஓகே. ஸோ அப்பதான் ஓரளவுக்கு அந்த சினிமாட்டிக் லுக் கிடைக்கும்ட்டு. எதுவுமே மாத்த முடியாது. ஆனா அதே அப்பச்சர் இண்டோர்ல கரெக்டா இருக்கும், வெளியே போனா ப்ளீச் ஆகும். ப்ளீச் ஆகாம எப்படி அதை கரெக்டா மெயின்டைன் ஆச்சுன்னா, they use something called reversible NDs. ND ஓகே. ஃபில்டர் என்னன்னா நியூட்ரல் டென்சிட்டி ஃபில்டர்னு சொல்லுவாங்க. ஆமா. நியூட்ரல் டென்சிட்டி ஃபில்டர் என்னன்னா, இப்போ வந்து இந்த இன்சைட்ல வந்து எனக்கு ஒரு எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியிருக்கு ஒரு இதுக்கு. ஸோ வந்து நான் வந்து என்னோட செட்டிங்கை வந்து கொஞ்சம் கூட வச்சிருக்கேன், எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி. ஆனா வெளியே போனா அது வந்து எனக்கு அப்படியே வந்து உள்ள இருந்தது வந்து எனக்கு ஏற்கனவே பிரைட்டா இருக்கு, வெளியே போனா எக்ஸ்ட்ரா பிரைட்டா தானே ஆகும். கரெக்ட். அதை கேன்சல் அவுட் பண்றதுக்கு ரிவர்சிபிள் என்டிஸ் வச்சிருக்காங்க. ஸோ என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு ரிமோட் கண்ட்ரோல் என்டி ஓ. கூடவே போறவன் கரெக்டா அந்த இது மாறும்போது அந்த என்டியை கிளிக் பண்றான், ஸ்லோவா ஓப்பன் ஆகுது, கனெக்ட் ஆயிருது. ஓகே. அது எப்படி ப்ரோ? அது ரொம்ப ஹைஃபை ஆப்ஷனா? லைக் இப்பதான் ஹைஃபை ஆப்ஷன் வந்திருக்காது. தான் கிடையாது. ரிவர்சிபிள் என்டி வந்து ரிவர்சிபிள் என்டி லைக் தனியா நம்ம. இருக்கு. தனியா ஓ. இருக்கு. ஆனா வந்து சிங்கிள் டேக்ல யூஸ் பண்ணி இவங்க ஃபர்ஸ்ட் இவங்க தான் பண்றாங்க. ஓகே ஓகே ஓகே. சிங்கிள் ஷாட்ல யாரும் அதை அவ்வளோ யூஸ் பண்ண யூஸ் பண்ண கிடையாது. மாட்டாங்க. இப்ப என்டி எப்படி இருக்குன்னா, ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க, உள்ள போகும்போது என்டி யூஸ் பண்ணிருப்பாங்க, இல்ல யூஸ் பண்ணாம இருந்திருப்பாங்க. கட்ல தான் ம் போயிருப்பாங்களே தவிர சிங்கிள் ம் ஷாட்ல ம். யூஸே பண்ணது இல்ல. அத ப்ராப்பரா வந்து ரிமோட் கண்ட்ரோல் ஆக்கி, அது வந்து இட்ஸ் யூசுவலி பி மேனுவல். ஓகே. But then they made it remote control so that it can be பிகாஸ் used. கரெக்ட். செகண்ட் எபிசோட்ல நீங்க நோட் பண்ணிருப்பீங்க, அந்த அந்த இன்வெஸ்டிகேட் பண்ற ஆபீசரோட பையனை வந்து அவர் ஒரு டேட் மாதிரி கூட்டு போலாம் அப்படின்னு பார்த்துட்டு வருவார். ஆஃப்டர் அந்த சேஸ் எல்லாமே முடிச்சுட்டு வரும்போது சன்லைட் வந்து அவரோட ஃபேஸ்க்கு மட்டும் ப்ராப்பரா இருக்கும். ப்ராப்பர் லைட்டிங்கோட ப்ராப்பரா இருக்கும். ஒன்ஸ் அந்த கேட்டின்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு இல்லையா, சோ அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு இடத்துல இந்த கார் மூவ் ஆகும், கரெக்டா அந்த பொண்ணு உள்ள வருவாங்க. அது என்ன அங்கேருந்து ட்ரோன் ஷாட். எனக்கு என்ன எப்படா இதெல்லாம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சோ ஐ வாஸ் லைக் என்ன சொல்றது, ரீவைண்ட் பண்ணி பார்த்தேன், எங்க இருந்து கேமரா மேல மூவ் ஆகுதுன்னு. ஈவன் ஃபர்ஸ்ட் எபிசோட்லயும் ஒன்ஸ் அந்த பையன் காருக்குள்ள என்ட்ரானோடனே மேல ஃபுல்லா போயிடும், அந்த டெரைனை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு திருப்பி காருக்குள்ள வந்துரும். ஆமா ஆமா கரெக்ட் கரெக்ட். எப்படி இது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சோ அது ட்ரோனும் ரோனன் கேமரா, எனக்கு டிஜே ரோனன் கேமரா தான் யூஸ் பண்ணிருக்காங்க. டிஜே ரோனன் 4 கேமரா 4D கேமரா தான் யூஸ் பண்ணிருக்காங்க இந்த இதுக்கு. என்ன பண்ணிருக்காங்கன்னா, டிஜேயோட ட்ரோன்ஸும் இதோட கேமராவும் வெரி கம்பேட்டபிள் டுகெதர். சோ ப்ராப்பரா ட்ரோன் ஆபரேட்டர் ஒருத்தன் தனியா இருக்கான், கிம்பல் ஆபரேட்டர் ஒருத்தன் தனியா இருக்கான். என்ன ஆகுதுன்னா, இவன் வந்து குடுக்குறான், ஹேண்ட் ஓவர் ஆகுது, டிராமா நடந்துட்டே தான் இருக்கு, இன்னும் போயிட்டே தான் இருக்கான், ரைட் பண்றான் அந்த சைட்ல, விட்டுறான் கேமராவை, அது மேல போயிடுது. ஆனா அந்த ஸ்டெபிலைசேஷன் எங்கேயுமே ஒரு குறையா தெரியல. அது ஏன் தெரியலன்னா வந்து அந்த டிஜேயோட ஸ்டெபிலைசேஷன் இஸ் வெரி குட். ஓகே. அது ரோனன் 4D ஓட ஸ்பெஷலைசேஷனே வந்து, அண்ட் ஆல்சோ யூஸ் பண்ண 35mm லென்ஸ். 35mm லென்ஸ் ஸ்டெபிலைசேஷன் நல்லாவே இருக்கும். நீங்க நார்மலா நீங்க வந்து நீங்களே வந்து ஒரு கேமரா 35mm ஒரு ஷூட் பண்ணீங்கனாலே ஸ்டெபிலைசேஷன் இருக்கும். ஏன்னா வந்து ஒரு அளவுக்கு அது வைடுக்கும் க்ளோஸுக்கும் நடுவுல இருக்கிற லென்ஸ் அது. It's not 16, it's not 50 or 80. It's 35 is the best option for single take. ஆக்சுவலி என்ன ஆயிருந்திருக்குனாமா வந்து, அந்த ஹாட் சாக்லேட் குடுக்கிற சீன்ல வந்து அது ஹாட் சாக்லேட் குடுக்கல போல, ஹாட் சாக்லேட் ரொம்ப ஸ்டிக்கி ஆகுது ஃப்ளோருக்கு, அது தட்டி விட்டா ஸ்டிக்கி ஆகுதுன்னு சொல்லிட்டு வேற என்னமோ கொடுத்துருக்காங்க போல. தட்டி விட்டனால அப்புறம் ஸ்டிக்கி ஆயிருச்சு. இவனுங்க வெளியே போயிருப்பானுங்கல்ல, லைக் அந்த தெரபிஸ்ட் வந்து மறுபடியும் போய் இந்த இதை பார்ப்பாங்கல்ல, அப்ப வந்து மத்த டீம் வந்து இங்க வைப் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா மறுபடியும் வர்றதுக்குள்ள சரியாகணும்ல, இருக்கணும்ல, எல்லாமே வந்து 2-3 டேக்ல எடுத்துட்டாங்க.
மொத்தமா. ம், ம். ஃபர்ஸ்ட் ஆமா, எபிசோட் ஒரு வந்து நாளைக்கு 2 டேக் தான் அப்படின்னு ஒரு இன்டர்வியூல பார்த்தேன். ஆமா ஃபர்ஸ்ட் சோ எபிசோட் 2வது டேக், தேர்ட் எபிசோட்ல ஃபர்ஸ்ட் டேக்லயே எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. அந்த தேர்ட் எபிசோட்ல ஃபர்ஸ்ட் டேக்லயே எடுத்து முடிச்சாங்க. அண்ட் இன்னொன்னு ப்ரோ, இந்த சீரீஸ் ஏன் நமக்கு இவ்ளோ ம், ம், இம்பாக்ட் கொடுக்குதுன்னா, ம், எவ்ரிதிங் ஃபெல்ட் ரியல். ம். நம்ம அவங்களோடயே போயிட்டு இருக்கிறதுனால நமக்கு ஒரு கட் பாயிண்ட் இருந்துச்சுன்னா சம்வேர் நமக்கு அன்கான்சியஸா சப்கான்சியஸ் மைண்ட்ல தெரிஞ்சிரும் திஸ் இஸ் அ தெரிஞ்சிரும் ஃபிலிம், தெரிஞ்சிரும். நம்ம ஒரு படம் தான் பாக்குறோம், இங்க கட் பண்ணிருக்காங்க, ஜூம் போயிருக்காங்க அப்படின்னு ஏதோ ஒரு பாயிண்ட்ல நமக்கு தெரியுது. தெரிஞ்சிரும். இது வந்து ஒரு 2 சீக்வன்ஸ் சொல்லலாம். ஒண்ணு வந்து இப்ப அந்த பையன் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஸ்டார்டிங்ல இருந்து உள்ள வந்ததுக்கு அப்புறம் ம். அவனுக்கான இந்த ஹைட் செக் பண்றது, அவனோட இதெல்லாம் ஆமா ஒரு ஆமா பக்கம் போயிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் அந்த ரிப்போர்ட் எழுதுவாங்க. சோ இட் வாஸ் அரௌண்ட் 6:20 வி வென்ட் டு ஹிஸ் ஹோம். அங்கேருந்து நாங்க வந்ததுக்கு ஆமா நீங்க 20 செக் மினிட்ஸ். பண்ணீங்கன்னா அவன் கரெக்டா அவன் அதே வீட்டுக்கு 20 போகும்போது மினிட்ஸ். 20 மினிட்ஸ். ஆமா. ஆமா. சோ நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. ஆமா 20 மினிட்ஸ் தான் இவனுங்க வந்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி அந்த பையனை வந்து ட்ரெஸ் இது பண்ணி நாங்க செக் பண்ணோம் ம். அப்படிங்கிறப்போ அந்த ஃபாதருக்கு ஒரு க்ளோஸ் வச்சுட்டு இப்படி சுத்தி வருவாங்க. ஆமா 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 அதுல கூட நமக்கு எக்ஸாக்டா அந்த எஸ்எஃப்எக்ஸ் வரைக்குமே, ஆமா கிளியரா இருக்கும். அண்ட்ரெஸ் பண்ணா அந்த ட்ரெஸ்ஸுக்கான சவுண்ட் இப்படிதான் ஆமா இருக்கும், ஆமா ஆமா அவனோட ஆமா ரியாக்ஷன், லைக் இது எல்லாமே அந்த ஸ்பாட்லயே எஸ்எஃப்எக்ஸும் அவங்க யோசிச்சிருக்காங்களா பண்ணிருப்பாங்க இல்ல டப்பிங்ல எப்படி ப்ரோ ப்ரோ. இது எல்லாமே போயிருக்கு? இது ப்ரோ, ஃபுல் மைக் தான் அந்த இது, லைவ் ரெக்கார்டிங். லைவ் தான் இல்ல ஃபுல்லா? லைவ் தான், டப்லாம் பண்ணவே இல்ல. ஐயோ, எனக்கு என்னன்னா ஒரு மினிமல் கேரக்டர்ஸ் வச்சு இதை பண்ணிட முடியும் ப்ரோ. ஒரு 6 கேரக்டர் தான் மொத்தமாவே அப்படின்னா ம். they could easily make this. ஆனா ஒரு கிளாஸ் ரூம் உள்ள போனா ஒரு 50 பையன் இருக்கான், அவன் 50 பேரும் ஒழுங்கா ஒர்க் பண்ணணும், அதான் அதான் ஒரே அதான். மீட்டர்ல பிஹேவ் பண்ணணும். அந்த ஒரு பையன் ஒருத்தன் வந்துட்டு இந்த கிளாஸ் ரூம்ல போய் கேட்கும் போது கலாய்ச்சி விட்டுருவான். ஆமா 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 லைக் ஆமா ரொம்ப ஒரு மாதிரி பாடி கரெக்ட் கரெக்ட் ஷேம் எல்லாம் கரெக்ட். பண்ணி ஆமா 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 பேசுவான். ஆமா. அவனோட மீட்டர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா ஓவர்லாப்பும் ஆகணும், அதே டைம்ல 2 பேரோட வாய்ஸும் கிளியரா கேட்கணும். கிளியரா அப்படிங்கிறப்போ கேட்கணும். ஆமா ஆமா ஆமா. இது எப்படி இது பண்ணாங்கன்னு தெரியல. அப்ராட் பாத்தீங்கன்னா ப்ரோ, டப்பிங் இஸ் வெரி, டப்பிங்லாம் இல்லவே இல்ல இப்போ. டப்பிங் இஸ் டெட் ம், என்ன கேட்டீங்கன்னா. ம், டப்பிங் ஸ்டுடியோல ம், ஆளே ம், போறது கிடையாதுங்க, எல்லாம் லைவ் ம். ரெக்கார்டு தான். வீக்ல பாத்தீங்கன்னா அனிகாக்கு ஒரு வாய்ஸ் இருக்கும், மேத்யூ தாமஸுக்கு யாரோ ரொம்ப அடல்ட் யாரோ ஒருத்தங்க பேசின மாதிரி இது. சேம் ம், அப்ளைஸ் டு அனிகா. ம், ம். பவேஷ்க்கு நிறைய இடத்துல தனுஷ் பேசுற மாதிரி இருந்துச்சு. டைலாக்ஸும் எனக்கு வந்து ரொம்ப ப்ரிசைஸா இருந்தது ப்ரோ. அந்த லாஸ்ட் மொமெண்ட்ல கூட ஸ்டார்டிங்ல நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு ஒரு கில்ட்ல அந்த அப்பா கேரக்டர் ம், இருக்கும். ம். எண்டிங்ல இந்த பொண்ணு எப்படி இவ்வளோ இதுவா இருக்காருன்னா, இவளையும் நம்ம தானே வளர்த்தோம் அப்படிங்கிற அந்த ஒரு க்ளோசர் வந்து ரொம்ப பிரில்லியண்டா இருந்துச்சு. அதே மாதிரி இட் ஸ்டார்ட்ஸ் வித் த ஓப்பனிங் ஆஃப் த, அவன் பெட்ரூம்ல ஆரம்பிக்குது, அவன் பெட்ரூம்ல முடியுது. அதெல்லாம் ஆமா வந்து ஆமா பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அதே மாதிரி இன்னும் ரொம்ப அழகான விஷயம் வந்து இதுல என்னன்னா வந்து, அவன் தேர்ட் எபிசோட்ல சொல்லுவான் அவங்க அப்பா பத்தி பேசும்போது, நான் ஸ்போர்ட்ஸ் டேக்கெல்லாம் போவேன், நான் ம், ஒழுங்கா ம், விளையாட ம், மாட்டேன், நான் எங்க அப்பாவை பார்ப்பேன், எங்க அப்பா வந்து திரும்பி பார்த்துருவாரு, பிகாஸ் ம். அப்ப வந்து ஐ திங்க் ஹி இஸ் அஷேம்ட் ஆஃப் மீ அப்படின்ட்டு. ஆ, ஆ, ஆ. அதே அதே இதை வந்து நீங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எபிசோட் கடைசியில அவன் வந்து அந்த டேப்பை பார்த்திருப்பான், அந்த கொல்ற டேப்பை வந்து அப்பா பார்த்திருப்பான். ஓ ஓ ஓ ஓ ஓ. இவன் வந்து அப்பாவை பார்த்துட்டே இருப்பான், அப்பா ஆ, திரும்பி ஆ. பார்த்துட்டு இருப்பான். திரும்பி இந்த பக்கம் பாத்துருவாரு. ஆஹ் ஆமா ஆமா கரெக்ட். அந்த 80-20 ரூல் சொல்றாங்கல்ல, 80% ஆஃப் கேர்ள் ஒன்லி 20% ஆஃப் மென். ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் அந்த எவ்ரி டிஃப்ரெண்ட் கலர் ஹார்ட் ஹாஸ் அ டிஃப்ரெண்ட் மீனிங். அப்புறம் வந்து அந்த மேனோஸ்பியர், ம், ம், ம். அந்த ஆண்ட்ரூ டேட்டோட அந்த ஒரு எஃபெக்ட், சிக்மான்னு சொல்லி சுத்திட்டு இருக்கிற லூசு பண்ணோட ஒரு ஒரு ஆனா இந்த மென்டாலிட்டி. எவ்ரி ஹார்ட் மீனிங்லாம் வந்து உண்மையிலேயே எனக்கு ஷாக்கா இருந்தது ப்ரோ. நான் ஏன்னா அது பாட்டுக்கு வந்து எனக்கு பிடிச்ச ஹார்ட்லாம் தட்டி விட்டுட்டு இருக்கேன். ம், ஒரு ம். ஒரு பையன் ஒரு பொண்ணை கொல்ற அளவுக்கு போறான். அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கும் அந்த பையனை? அந்த பையன் ஏன் அவ்வளவு போகணும்? ஒரு 13 வயசு பையன் ஏன் வந்து அவ்வளவு எக்ஸ்ட்ரீமா போகணும்? சோ என்ன மாதிரி வார்த்தை யூஸ் பண்றோம், என்ன மாதிரி நம்ம வந்து போர்ட்ரே பண்றோம். ஃபேம், இப்ப இன்ஸ்டாகிராம்ல வந்து அந்த அந்த ஒருத்தன் ஓடுவான் தெரியுமா, கத்தி இருக்கிறவன், அவன் ஆமா சொல்லுவான் ஆமா. எனக்கு ஃபேம் வந்து ரொம்ப பிடிக்கும், ஃபேம் இருந்தாதான் எனக்கு பொண்ணுங்க கிடைக்கும். இந்த மாதிரி இந்த மென்டாலிட்டி யாருனால ஃபார்ம் ஆகுது? இந்த மென்டாலிட்டி என்ன, அந்த மென்டாலிட்டி என்ன காஸ் பண்ணுது? சோ அதெல்லாம் வந்து குட்டி குட்டி, அதெல்லாம் வந்து அவங்க வந்து ஓப்பனா வந்து நான் மெசேஜ் சொல்றேன்னு சொல்லவே இல்லை. கரெக்ட். டைலாக்ஸ்ல பிளாட்டோட சேர்த்து இன்டர்ட்வைன் பண்ணி நம்மள யோசிக்க வைக்கிறாங்க தெரியுமா. There is this one review I saw in Twitter. அதுல என்னன்னா எஜுகேட்டிவ் சீரீஸா இருக்க வேண்டிய இந்த அடலசன்ஸ் வந்து ஹியர் அண்ட் தேர் வந்து இந்த நைஃப் டிராமாவோ
இல்ல அந்த ஒயிட் வெர்சஸ் பிளாக்கான அந்த ஒரு போர்ஷனோ வந்துட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு மெயின் பிளாட்டுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த எபிசோட்ஸ்லயுமே வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு அப்ராட்ல இருக்கிற யாரோ ஒருத்தங்க தான் போட்டிருந்தாங்க. ப்ரோ அது ஃபிலிம் மேக்கரோட சாய்ஸ், நம்ம வந்து சொல்லி யூஸ் கிடையாது. சரியா? லைக் திஸ் குட் பி பெட்டர் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பிளேஸ்ல தோணுச்சா உங்களுக்கு? எனக்கு என்ன ஒரு பக்கம்னா வந்து அந்த 4th எபிசோட் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபுல்லா ஃபேமிலிக்கு போயிட்டாங்க. இவனை கொஞ்சம் காமிச்சிருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு தோணுது. ஆமா ஆமா. ஆல்சோ எனக்கு காமிப்பாங்க. ஆமா ஆமா. சோ அது மாதிரி ஒரு மாதிரி அவனோட ஆர்க் வந்து முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலி 3rd எபிசோட்லயே முடிஞ்சிருச்சு. ஆனா நமக்கு as a viewer we are rooting for him. we want him to like அவன் ஜெயில் போறானோ இல்ல வெளிய வரானோ நமக்கு அவனோட கதை தெரியணும் இல்லையா? ஆமா ஆமா. சோ 4th எபிசோட் கொஞ்சம் லாங்கா போன மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. அதான் ஆக்சுவலி ரொம்ப முக்கியம் கேட்டீங்கன்னா 4th எபிசோட் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் a way because நம்ம பண்ற தப்புனால நம்ம சுத்தி இருக்கிறவங்களோட அது அந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுத்ததுக்கே ஒரு எபிசோட் அந்த மூணு எபிசோட்ல வர பே ஆஃப்க்கே ஒரு எபிசோட் ஃபார் ஃபேமிலி கொடுத்திருக்காங்க. எங்கேயுமே வந்து கேட்டியோட ஃபேமிலி வந்து மென்ஷனே பண்ணல. அந்த பொண்ணுமே வந்து போட்டோஸ்ல காட்டினாங்க, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்துச்சு. பட் எப்படி இவனுக்கு ஒரு ஒரு ட்ராமா இருக்கு டு டூ திஸ் திங் டு தட் கேர்ள், அதே மாதிரி அவளுக்குமே ஒரு ட்ராமா ஃபேஸ் ஒன்னு இருந்திருக்கும். அண்ட் அவங்களோட ஃபேமிலி என்ன கோ த்ரூ பண்றாங்க இது பத்தி எல்லாம் வந்து பேசவே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் பேசவே இல்லதான். கரெக்ட் தான். பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் அது தேவை இல்லை இந்த இதுக்கு. ஏன்னா திஸ் ஜர்னி இஸ் நாட் கேட்டிஸ் ஜர்னி பட் ராதர் இட் இஸ் the other guys. இல்ல இப்போ ஓகே. பட் ஆனா இப்போ கேட்டியோட ஃப்ரெண்ட் அப்படிங்கிறப்போ நம்ம நீங்க சொன்ன பாயிண்ட் வந்து எனக்கு வேலிடா இருக்கு. ஆனா அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கே வந்து கேட்டிக்கு தான் ஓகேவா. அந்த ஒரு கதைக்கான ஒரு முக்கிய புள்ளியே வந்து இவன் கேட்டியை கொலை பண்ணிட்டான் அப்படிங்கிறது தான். அப்படி இருக்கிறப்போ இந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் என்னவா இருக்கு அப்படிங்கிறது ஜேமியோட ஃபேமிலிக்கு காட்டுறாங்க. ஸோ இது வந்து ஒரு ரிவ்யூ தான், நான் வந்துட்டு காட்டியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. மேபி அந்த சைடு ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸும் எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு 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 சின்ன விஷயம் ஒண்ணு நடந்திருந்தது அப்படின்னா மேபி ஒரு ஒரு பேலன்ஸ் இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. பிகாஸ் ஜஸ்ட் லைக் தட் ஒருத்தன் ஒரு முடிவு எடுக்கிறதுனால ஹோல் ஃபேமிலி வந்து ரெண்டு சைடும் வந்து ஷேட்டர் ஆகுது. அது ஐ திங்க் இட்ஸ் தி சாய்ஸ் தட் தி ரைட்டர் டுக் நினைக்கிறேன், டு நாட் ஷோ கேட்டிஸ் பிகாஸ் டு பி மோர் அட்டாச்ட் டு ஒன் சைடு ஆஃப் தி ஸ்டோரி. I think that is the choice he took. I mean, it could have been a nice thing. நீங்க சொன்ன மாதிரி இன்னொரு எபிசோட் வச்சிருக்கலாம், இன்னொரு அந்த 4th எபிசோடே பாதி கொண்டு போயிருக்கலாம் இருக்கலாம். கொஞ்சம் கேட்டிக்கு கொஞ்சம் இந்த மாதிரி. பட் சிங்கிள் ஷாட் கன்ஸ்ட்ரெயின் ஒரு இதுக்குள்ள வேர்ல்டுக்குள்ள போகும்போது நம்ம we can't think a lot. ஒரு வேர்ல்டுக்குள்ள தான் போக முடியும் நம்மளால. In terms of filmmaking, I think Adolescence is a must watch and everyone must watch because the writing is brilliant, the cinematography is brilliant, the direction is exceptionally well done. Single shots because Inarritu-வா இருக்கட்டும், Tarantino-வா இருக்கட்டும், Scorsese-வா இருக்கட்டும், அவங்க எனக்குல இருந்தும் சிங்கிள் ஷாட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அகிரா குரோசாவா வந்து ரொம்ப நாளாவே வந்து சிங்கிள் ஷாட் யூஸ் பண்ணாரு. பார்த்திபன் இப்ப யூஸ் பண்ணாரு. கரெக்ட். அவங்க சொல்ற ஹாலிவுட் லெவலுக்கு சொல்றேன். ஷாட்ஸ் ஹேவ் பீன் எக்ஸிஸ்டட் ஃபார் a long time. பட் அதெல்லாம் தாண்டி நான் ஸ்டிச்சே பண்ணாம பண்ணறத அடசன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ ஹேட்ஸ் ஆஃப் டு தி டீம். தட் இஸ் மை கன்க்ளூஷன். நைஸ் டாக்கிங் டு யூ அர்ஜுன். இட் வாஸ் வெரி நைஸ் டாக்கிங் அபௌட் அடசன்ஸ். தேங்க் யூ ப்ரோ. ஷூர். அப்புறம் வந்து ஒரே ஒரு விஷயம் நான் வந்து ஆட் பண்ணனும்னு நினைக்கிறேன். இந்த எபிசோடுக்கும் நான் சொல்றதுக்கும் சம்பந்தம் இருக்காது. பட் தென் ஸ்டுடியோ கிப்ளிஃபிகேஷன் ஆஃப் ChatGPT நடந்துட்டு இருக்கு இப்போ. ஆமா. அது வந்து that is very ethically wrong. That is not right because மியாசாக்கின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து he draws frames for months. ஒரு 4 செகண்ட் அவர் வந்து 2 மாசம் வரைவாரு. அத வந்து அவங்க அனிமேட் பண்ணி அவங்க படமா பண்றாங்க. இது 2 செகண்ட்ல அவுட்புட்டா கொடுக்குது. So and காப்பிரைட்டும் ஒண்ணும் கொடுக்கல, காசு எதுவும் அவங்க எதுவும் வாங்கவும் இல்லை. So I think ChatGPT is stealing property, identity, stealing art from other people. So I think please don't support that. அது நீங்க வந்து நல்லதுன்னு நினைக்கிறீங்க, நல்லது கிடையாது. அது நீங்க பண்றது வந்து ஒரு ஆர்டிஸ்ட் நீங்க வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி தான். Film makers or budding people who love films, you will have to understand that whatever ChatGPT is giving you is not art.